வணக்கம். என்னை ஆதரிக்கும் அனைத்து சகோதர மற்றும் சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்று முக்கிய பதிவானது, நாளைக்கு நாமினேஷன் தொடங்க உள்ளது. நாளை 30ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நாமினேஷன் செய்யலாம். இதில் இடைப்பட்ட காலத்தில் 1 or 2 days சண்டே இன்க்ளூடிங் ஹாலிடேஸ் இருக்குது. மற்ற நாட்கள்லாம் அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நாமினேஷன் பண்ணலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்: நாமினேட் பண்ணுறவங்க 5 பேருக்குள் தவிர்த்து உள்ளே யாரும் தேர்தல் கமிஷனை அதிகாரியை மீட் பண்ணக்கூடாது. 100 மீட்டருக்கு இடையே அவங்கள காருக்கு கொண்டு வந்தாலும் ஸ்டாப் பண்ணிடணும். 100 மீட்டருக்கு பிறகு ஆஃபீஸுக்கு முன்னாடி கார் எடுத்துகிட்டு போய் இறங்கக்கூடாது. படைபலமாகவே இறங்கக்கூடாது. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த சிஸ்டத்தை கடைப்பிடிக்குமாறு தேர்தல் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அடுத்தது எல்லா அரசியல் கட்சிகளும் தயாரில் இருக்கின்ற நிலையில் இப்போ என்ன நிலைமை நடக்கின்றது என்றால், டிஎம்கே பற்றி அங்கங்கேயும் 2024 எலெக்ஷனும் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து எலெக்ஷன்லையும் என்னெல்லாம் தவறுதல் செய்து எப்படியெல்லாம் தன்னுடைய வேட்பாளரை வெற்றி பெற வேண்டும் செய்தார்களோ அதே நிலைமை நீடிக்க வாய்ப்புள்ளது என்று இன்று ஏடிஎம்கேல ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அது ஒரு வீடியோ அபவுட்டு சவுக்கு சங்கரை பற்றி அந்த வீடியோ எப்படி கிடச்சின்னு சொல்லி அவரை என்கொயரி பண்ணி சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோ கொடுத்தது கனிமொழியுடைய ஆட்களும் அல்லது உதயநிதியுடைய ஆட்களும். ஆனால் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவங்க 2 பேரும் போய் கேளுங்க, கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கிறார். இதுபோல் போலீஸ் அராஜக நிலையில் தன்னுடைய பதவியை தூரதர்ஷ்டம் செய்யும் வகையில் அந்த இன்ஸ்பெக்டர் நடந்து கொண்டதாக கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்றைக்கி பேட்டி அளித்திருந்தார். நான் பேட்டியை பார்த்தேன். அதில் பக்கத்தில் பாபு முருகவேல் இருந்தார். அதுக்கு பக்கத்தில் ஆதிராஜராம் இருந்தார் நினைக்கிறேன். இது போலலாம் தில்லுமுள்ளு செய்கிறது திமுகவுக்கு கைவந்த கலை. தில்லுமுள்ளு செய்வதற்கு திமுகவிற்கு கைவந்த கலை. ஏன்னா கொஞ்சம் அனைத்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சி யாராக இருந்தாலும் சரி, அவங்கள உஷாராக கவனிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையும் எப்படியும் பணம் பட்டுவாடா செய்யலாம், எப்படி ஓட்டு வாங்கலாம், எல்லாமே டிஎம்கேவுக்கு கைவந்த கலை. 1967லேருந்து இன்று வரை அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான். இதில் எந்தவித விதிவிலக்கும் கிடையாது. ஏதாவது கேட்க போனீங்கன்னா திட்டுவாங்க, வல்கராக யூஸ் பண்ணுவாங்க, பேசுவாங்க. இது அவங்களுக்கு நடைமுறையில் உள்ள பழக்க வழக்கங்கள். அதனால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் தங்களுடைய நலன் கருதி, மக்களுடைய நலன் கருதி என்ன பண்ணணும், இதை செயல்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கிறேன்.